Hi everyone, welcome to this amazing session of photoelectric effect guys. இந்த photoelectric effectல இருந்து மட்டும் வருஷம் எத்தனை क्वेश्चन கேக்குறாங்க நீங்களே பாருங்களேன். At an average 2 questions கேட்டிட்டே இருக்காங்க. If you analyze 2022 உங்களுக்கு ரெண்டு क्वेश्चन இருக்கு. அதுல ஒரு क्वेश्चन ஈஸியா இருக்கு, இன்னொரு क्वेश्चन ஆவரேஜா கேட்டிருக்காங்க. And 2021ல ரெண்டு क्वेश्चनமே ஈஸியாவே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டிஃபிகல்ட்டி எவ்வளவு பக்கத்திலே கொடுத்திருக்கேன். ஈனா ஈஸினா அர்த்தம், ஏனா ஆவரேஜ்னு அர்த்தம். So 2021ல ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அது ரெண்டுமே ஈஸியா இருந்திருக்கு. And 2020லயும் ரெண்டு क्वेश्चन இருக்கு, ரெண்டுமே ஈஸியா இருந்திருக்கு. गाइस இத விட என்ன வேணும்? So இந்த மாதிரி ஒரு டாபிக் உங்க கையில கிடைக்குது அப்படினா at an average 2 questions per year கேட்டிட்டு இருந்திருக்காங்க. And mostly 6 क्वेश्चन 5 क्वेश्चनமே ஈஸி தான். ஒரே ஒரு क्वेश्चन ஈஸி டு ஆவரேஜ் தான். அதுவுமே ஈஸியா படிச்சிருந்தா போட்டுக்கலாம். So லட்டு மாதிரி இந்த ஒரு டாபிக் உங்க கையில கிடைச்சிருக்கு. இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டை நீங்க ப்ராப்பரா ட்ரெயின் ஆயிட்டு போனீங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இப்பயே குறிச்சு வச்சுக்கோங்க, நீட் எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல +8 மார்க்ஸ் நீங்க போய் வாங்கிட்டு வர முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கொஞ்சம் லென்த்தியர் எடுக்க போறேன், பிகாஸ் நான் உங்களுக்கு எழுதி சொல்லித்தரேன். நிறைய விஷயம், முக்கியமான விஷயம் ஆட் பண்ண போறேன். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன். தயவு செய்து என் கூடயே முடிஞ்ச எழுதிட்டு வாங்க, ப்ராப்ளம்ஸ் என் கூடயே சேர்ந்து போடுங்க. டெஃபினட்டா அது உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு முக்கியமான விஷயம் இந்த டாபிக் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இங்க எது பாத்தீங்கன்னா ரெண்டு இமேஜ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2015ல கேட்ட ஒரு क्वेश्चन, இது 2022ல கேட்ட क्वेश्चन. இதுல ஏதாவது வித்தியாசம் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? எஸ், என்னால் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுது. இந்த 4 ஆப்ஷனில் ஏபிசிடிங்கிறத மட்டும் மாற்றிருக்காங்க, ஒவ்வொன்றும் ரொட்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி இட் இஸ் த எக்ஸாக்ட் கொஷின் கைஸ். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய மாடல்ஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. முன்னாடி கேட்டதெல்லாம் மறுபடியும் திரும்ப கேட்குறாங்க. ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து எது கிடைச்சாலும் போடணும், எதெல்லாம் கிடைக்குதோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராப்பராக சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் அடுத்த வருஷமும் கேட்பாங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஒரு பாயிண்ட் உங்கள் மனசில் ஆணி அடித்து உட்கார வைக்கணும்னு நினச்சேன். ஐ திங்க் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித் திஸ் இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுலேருந்து வேறு மாதிரி எப்படிலாம் கேட்கலாங்கிறதும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்க போது. கிவ் யுவர் டைம் வித் மீ and happily you will going to get score +8 in your upcoming NEET physics guys. So with this straight away let's get started. So photo electric effect இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைட் என்னன்னு பார்ப்போம் கைஸ். லைட் என்ன, ஸோ இந்த மாதிரி இமேஜின், இந்த மாதிரி ஒரு லைட் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, ஒரு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த லைட்டை குட்டியாக நீங்கள் பிரிக்க நினச்சிங்கன்னா தட் வில் ஃபார்ம் த ஃபோட்டான் கைஸ். இந்த லைட்டை நான் குட்டியாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ இந்த லைட்டெல்லாம் நான் ஸ்ப்ளிட் பண்ணால் ஐ வில் கெட் த அல்டிமேட்லி ஐ வில் கெட் ஈச் குட்டி பாக்கெட்ஸ் நான் வந்து ஃபோட்டான்னு சொல்கிறேங்க. ஃபோட்டான் நம்ம பாடி ஒரு மேட்டரை டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, ஆட்டம் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு லைட்டை டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஃபோட்டான் கைஸ். அப்போ என்ன அர்த்தம், த குரூப் ஆஃப் ஃபோட்டான்ஸ் constitutes light. Group of photons எல்லாமே சேர்ந்து தான் ஒரு லைட் உருவாகுதுன்னு அர்த்தம், கரெக்டா? So we know that light is an electromagnetic wave. கரெக்டா guys? Light is an electromagnetic wave. இந்த electromagnetic wave என்னென்ன இருக்கும், definitely it will have its frequency. So electromagnetic wave னா அதுக்கு ஒரு frequency இருக்கும், அதுக்கு ஒரு wavelength இருக்கும், அதுக்கு ஒரு energy இருக்கும், கரெக்டா? So guys இது ஒரு electromagnetic waveக்கு இந்த மூணுமே டெஃபினட்டா இருக்கும். ஒன்று frequency, இன்னொன்று wavelength, இன்னொன்று energy. So definitely it will be there. So frequency எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா மியூங்கிற சிம்பிள் வச்சு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த சிம்பிள். ஸோ உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். திஸ் இஸ் த சிம்பிள் ஃபார் மியூ, தட் இஸ் த ஃப்ரீக்வன்சியை டினோட் பண்ணுறது. ஓகே, அண்ட் வேவ் லென்த் அப்படிங்கிறது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா லாம்டா கைஸ். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஃபார் வேவ் லென்த், தட் இஸ் லாம்டா. அண்ட் எனர்ஜிங்கிறது நீங்கள் எதை வேணால் வச்சுக்கலாம், எனர்ஜி ஈக்குவல் டு இ வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்கு இது எல்லாமே இருக்குன்னா லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஃபோட்டான்ஸ் எல்லாம் சேர்ந்த லைட்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த ஃபோட்டானுக்கும் இந்த மூணுமே இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபோட்டான் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் அண்ட் எனர்ஜி கைஸ். ஸோ வித் திஸ் இப்போ நம்ம எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானுக்கான ஃபார்முலா படிக்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஐ வாண்ட் யூ கைஸ் டு ரிமெம்பர் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான். எனர்ஜி இஸ் given by E is equal to h mu guys. Come on guys, this is the golden formula you should never forget in your life. So E is equal to h mu, where h is called, small h is called a constant guys. அது ஒரு constant, that is called Planck's constant சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க, என் கூட சேர்ந்துடுங்க. ஸோ யாருக்கெல்லாம் பேசிக்ஸ் கூட தெரியாது அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க Planck's constant என்ன தெரிஞ்சவங்க ஜஸ்ட் நீங்கள் அதோட வேல்யூஸ் மட்டும் இப்போ சொல்லுங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் Planck's constant? இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, தட் இஸ் given by 6.626 into 10 to the power of -34 கைஸ். இந்த ஒரு வேல்யூ நீங்கள்
உங்களோட நீட் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மறக்கக்கூடாது. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் கேட்டாங்கன்னா 6.626 × 10⁻34 சொல்ல தெரியணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் இது என்ன மியூங்கிறது என்ன கைஸ், மேலே தான் பார்த்தோம். வாட் இஸ் மியூ? எக்ஸாக்ட்லி மியூ இஸ் யோர் ஃப்ரீக்வன்சி கைஸ். ஸோ மியூ இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யோர் ஃபோட்டான். ஸோ அப்போ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இஸ் given by E is equal to h mu, where h is the Planck's constant and mu is the frequency of the photon. And now இப்போ தான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தர போகிறேன். பிகாஸ் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் சாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா E = h mu ஃபார்முலா நிறைய இடத்துல இஷ்டப்பட்ட இடத்துல எங்கே வேணால் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த இடத்துல பசங்க கமிட் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இந்த 6.626 × 10⁻34 கேல்குலேஷனில் போடுறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ ஒரு முக்கியமான கிளாரிட்டி இங்கே கொடுக்க நினைக்கிறேன், ஒரு ட்ரிக் இங்கே ஷேர் பண்ண நினைக்கிறேன். சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 6.626 × 10⁻34 நீங்கள் கேல்குலேஷனில் யூஸ் பண்ணணும்னா இந்த 10⁻34 நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அப்படியே 10⁻34 அப்படியே வச்சுக்குவேன். இந்த 6.626 போடுறப்ப கேல்குலேஷனை ஃபாஸ்ட்டாக ஈஸியாக போடுறதுக்கு இந்த 6.626 பதிலா you can replace it by 20/3 guys. okay, so 6.626 னு எழுதாம 20/3 போடுங்க. approximately உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான வேல்யூ கிடைச்சிடும். இதுவே more than enough. okay, so most of the questions-க்கு நீங்க 6.626 க்கு பதிலா 20/3 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் எழுதிடலாம். in case ஒரு சில क्वेश्चनல உங்களோட ஆன்சர்ஸ் வந்து 6.6369 அப்படின்னு சொல்லி 4 டெசிமல் 3 டெசிமல் ரொம்ப அக்யூரேட்டா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரொம்ப வேரியேஷன்ஸ் கம்மியா இருக்கு. 6.649 அப்புறம் 6.749 6.849 ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வேல்யூஸ் இருக்குது 4 ஆப்ஷனுமேனா நீங்கள் 20/3 யூஸ் பண்ணாமல் 6.626 யூஸ் பண்ணுங்கள். இல்லை நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, 7, 10, 13, 15 அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா உங்களோட 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் வெறும் 20/3 யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ப்ரோ டிப் இப்பயே யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளான விஷயம் தான், ஆனால் யாரும் நம்ம செய்ய மாட்டோம். ஸோ ரொம்ப ஈஸி. 6.626 is going to be replaced by 20/3. That's going to be a Planck's constant guys. Perfect. Now we will see frequency guys. Frequency is given by the formula c/lambda guys, where c is the speed of the light. Speed of the normal light என்ன equal to 3 × 10⁸ guys. 3 × 10⁸ meter/second. அதுதான் நார்மல் ஸ்பீட் ஆஃப் த லைட் டிவைட் பை வேவ்லென்த் ஆஃப் த லைட் யூஸ்ட். நீங்கள் என்ன லைட்டோட வேவ்லென்த் கீழே டினாமினேட்டர் இருக்கும். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த லைட் டிவைட் பை த வேவ்லென்த் ஆஃப் த லைட். வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த பேசிக்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்ஸ், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனாலும் அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃப்ரம் நவ் கேரி பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ வித் திஸ் உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h mu Planck's constant என்ன, frequency என்னன்னு சொல்லிட்டு. with this now we will discuss energy பார்த்துட்டோம். இப்போ போயிட்டு momentum பார்க்கலாம். so momentum is given by p guys. இந்த chapter ஃபுல்லா p ன்னு பார்த்தீங்கன்னாவே நீங்க momentum தான் சொல்லணும். so momentum is given by the formula p is equal to E/c guys. P is equal to E/c ன்னு சொல்லுவாங்க. very important, ஞாபகம் வச்சுக்கோங்க. where E is the energy of the light, where c is the speed of the light. so P is equal to energy divided by speed of the light. but we know that energy E is equal to h mu தெரியுமா? so அதோட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so we will get P is equal to h mu divided by c guys. but on the other hand we know that what is frequency guys? frequency இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? frequency mu is equal to c/lambda தெரியுமா? but lambda is equal to lambda இந்த பக்கம் எடுத்துட்டு போங்க, mu இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. lambda is equal to c/mu தெரியுமா? so நமக்கு இந்த டெரிவேஷன் என்ன இருக்கு? c/mu/c இருக்கு. அப்ப டினாமினேட்டர் நமக்கு என்ன மாத்திக்கலாம்? நம்ம இத மொத்தமா P is equal to h into mu/c நம்ம 1/lambda எழுதிக்கலாம். mu/c 1/lambda எழுதிக்கலாம். so I will get the formula for momentum becomes P is equal to h/lambda அப்படி நமக்கு கிடைச்சிருச்சு. on the other hand நாம இந்த ஒரு சாப்டர் படி லைட்டை ஒரு பார்ட்டிகிளா கன்சிடர் பண்றோம். so அப்படி பார்ட்டிகிளா கன்சிடர் பண்றனால the momentum of the light becomes mass into velocity v guys. okay, mass into velocity v. so that is equal to P நம்ம வந்து mass into velocity எழுதிடலாம். நமக்கு on the other hand h/lambda தெரியும். so இந்த ஃபார்முலா வச்சு we can calculate the wavelength of the light guys. the wavelength of the light என்ன? so the lambda அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க, mv denominator கொண்டு வாங்க. so lambda is equal to h/mv is the wavelength of my light, that is de Broglie wavelength. guys, note down. this is the most important formula of this chapter. in the de Broglie wavelength oda derivation தான் ரொம்ப முக்கியம். இந்த de Broglie wavelength கான ஃபார்முலா உங்களோட ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். this is the de Broglie wavelength. so de Broglie wavelength lambda is equal to h/mv, where h is the Planck's constant 6.626 × 10⁻34. m is the mass of the light and v is the velocity of the light. so this is the very important concept guys. I hope so இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
So I hope so. உங்களுக்கு இப்போ energy and momentum பத்தின ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். With this we move on and see the intensity of a wave guys. Intensity of a wave வச்சு நிறைய questions previous yearsல கேட்டிருக்காங்க NEET examல. எந்த வருஷம் வேணா we can expect again. So அதனால தான் intensity எடுத்து நான் இப்பயே சொல்லி கொடுத்துறேன். So guys, very simple intensity. So I want you guys to imagine a scenario here. So imagine ஒரு பாக்ஸ் இங்க இருக்கு. ஓகே, இல்ல ஒரு மெட்டல் இருக்கு. ஒரு மெட்டல் பாக்ஸ் இந்த இடத்துல ரெஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? So சடனா பாத்தீங்களா ஒரு ஃபோட்டான் வந்து ஒரு ஃபோட்டான் having energy E. okay, ஒரு ஃபோட்டானுக்கு எனர்ஜி E இருக்கு. அந்த ஃபோட்டான் வந்து இந்த பர்టిక్యులர் டைம்ல at particular momentல ஒரு பர்టిక్యులர் டைம் Tல இந்த ஒரு மெட்டல் பாக்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது ஓவர் த ஏரியா A. ஸோ இந்த மெட்டல் பாக்ஸோட ஏரியா, இந்த ஏரியாவை நான் ஏன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஏரியா ஏல இந்த ஒரு ஃபோட்டான் வந்து அட் பர்டிகுலர் டைம் Tல ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னா the intensity I is equal to the intensity of the photon is given by E, energy divided by AT guys. Energy divided by AT, where E is the energy of the photon and A is the area in which the photon strikes the metal surface and T is the particular time. So நம்ம எப்படி எழுதலாம்? It is the energy per area per second அப்படி எழுதலாமா? Exactly guys, இதை நம்ம சொல்லணும். So intensity is defined as the energy of a photon per meter square or per area per unit time அப்படின்னு தான் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ E divided by A into T, ஏரியா மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், T செகண்ட்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தா நீங்கள் நிறைய ஃபார்முலாஸ் உங்களால் டிரைவ் பண்ண முடியும், எக்ஸாம் மறந்து போனாலும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இன்டென்சிட்டி நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டான் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த ஸ்ட்ரைக் ஆகிற ஏரியா ஏ, அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டுக்கு பேர் டி. ஸோ அப்போ எனர்ஜி டிவைட் பை ஏரியா இன்ட்டு டைம், தட் இஸ் த இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா கைஸ். நான் திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் உங்கள் மனசில் பதிஞ்சிடணும். இந்த வீடியோ முடிக்கிறப்ப இன்டென்சிட்டி கேட்டால் I is equal to E by AT அப்படின்னு சொல்ல தெரியணும். அதுக்காக தான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நவ் வித் திஸ் இது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஒரு ஃபோட்டானுக்கு I is equal to E by ATன்னு. ஆனால் நமக்கு என்ன தெரியும்? ஒரு ஃபோட்டான் வந்து அடிக்க போகுது, ஒரு லைட்டே வந்து அடிக்க போகுது. அப்போ ஒரு லைட்டில் எத்தனை ஃபோட்டான்ஸ் இருக்கும்? கன்சிடர் n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் த ஹோல் லைட் பிகம்ஸ், அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் பிகம்ஸ் n into E by AT, ஒரு ஃபோட்டானோட இன்டென்சிட்டியோட ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்ட்டு இன்டென்சிட்டி ஆஃப் ஒன் ஃபோட்டான், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா யூ வில் கெட் த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். ஸோ the intensity of light is equal to NE by AT. So intensity of the light is equal to NE by AT, where N is the number of photons, E is the energy of a photon, A is the area of the cross section and T is the time period. Okay, so guys இது வந்து intensity. So far நம்ம ஃபோட்டானுக்கு மூணு விஷயம் படிச்சிருக்கோம். First one energy படிச்சோம், E is equal to h mu னு. அப்புறம் momentum படிச்சிருக்கோம், P is equal to h by lambda நம்ம வச்சுக்கலாம், momentum is equal to E by C னு வச்சுக்கலாம். அடுத்து intensity படிச்சிருக்கோம், E is equal to NE by AT. இந்த மூணு ஃபார்முலாவை திரும்ப யூஸ் பண்ணி தான் நிறைய சம்ஸ் இந்த சாப்டர் ஃபுல்லாக போட போகிறோம். இதில் கிளாரிட்டி கிடைக்கணும் தான் லென்த்தியாக ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் தான், ஃபாஸ்ட்டாக நம்ம போயிடலாம். பட் பிஃபோர் ஸ்டார்டிங் நம்ம இந்த மூணு டாபிக், இந்த மூணு ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் MCQ கேட்கலான்னு ஒரு சில MCQs டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபர்ஸ்ட் MCQவில் போகிறேன். நீங்கள் உங்களோட ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். So straight away the first MCQ is monochromatic light of wavelength mu is equal to 6 into 10 to the power of 14 hertz is produced by a laser. The power emitted is given by 2 into 10 to the power minus 3 watt. They are asking is energy of the photon calculate பண்ணனும் and how many photons per second is emitted by the source. ஸோ இது ரெண்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ வாட் ஹவ் தே கிவன் கைஸ்? என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்டு, அதோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி மியூ இஸ் ஈக்குவல் டு 6 into 10 power 14 hertz அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட்டு பவர் எமிட்டட் கொடுத்துருக்காங்க. பவர் ஆஃப் த சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 10 power minus 3 வாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அடுத்து ஹவு மெனி ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் இஸ் எமிட்டட் பர் சோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் டைம் அப்படிங்கிறது ரெண்டு கேட்டிருக்காங்க. ஸோ நாம இது ரெண்டு கால்குலேட் பண்ணணும். தே ஹவ் கிவன் தீஸ் டூ திங்ஸ். ஸோ கைஸ் டேக் யூர் ஓன் டைம். 30 seconds இந்த கொஸ்டினுக்கு போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட டைம் எடுத்து கரெக்டான ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஐ ஹோப் ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வித் திஸ் வி டிஸ்கஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் கைஸ். இன்கேஸ் நீங்கள் தப்பாக போட்டினாலும் சுத்தமாக கவலைப்படக்கூடாது. இது உங்களோட டெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது, கற்றுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் உங்களை MCQ சால்வ் பண்ண சொல்கிறது. மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இன்னும் நீங்கள் ரொம்ப லிசனிங்காக நல்லா கவனிப்பீங்க, இல்லை கொஞ்சம் சோம்பல் ஆகிடும். அதனால தான். ஓகே, ஸோ மோனோக்ரோமேட்டிக் லைட்டாக ஃப்ரீக்வன்சி இருக்குது, பவர் இருக்குது. ஸோ இதை வச்சு நாம் என்ன கால்குலேட் பண்ண எனர்ஜி தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கேட்குறேன், தேர் ஆஸ்கிங் எனர்ஜி கைஸ். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் த எனர்ஜி ஆஃப் எ ஃபோட்டான் or எனர்ஜி ஆஃப் லைட் கைஸ்? இட் இஸ் சிம்பிளி E is equal to h mu, where h is the Planck's constant. Exactly. What is the value guys? What is the value? Exactly 6.626 in 10 power
என்ன பவர் -34 எக்ஸாக்ட்லி. ஆனால் இந்த கேல்குலேஷன் பர்பஸ்க்கு என்ன போட சொன்னேன் 6.626 பல்லா 20/3 20/3 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.6 கிடைக்கும் அவ்வளோதான். 20/3 into 10 power -34. நிறைய பேர் -34 மிஸ் பண்ணாதீங்க, மறக்காமல் எழுதுறோம். ஸோ -34 into frequency is given by 6 into 10 power 14 guys. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 3 6 கேல்குலேட் பண்ணால் 2, அப்போ 2 into 20 40 ஆகிடும். 40 into 10 power -34 plus 14 10 power -20 வச்சுக்கலாமா? எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ 40 into 10 power -20 joule is the energy of a single photon or energy of a light. எப்படின்னு வச்சுக்கலாம் guys. So with this நம்ம calculate பண்ண சொன்னா energy calculate பண்ணிட்டோம். first விஷயம் ஓவர், பாதி வேலை முடிஞ்சது. and second thing they are asking is n/t calculate பண்ண சொல்றாங்க. so n/t calculate பண்றதுக்கு you need எதை வச்சு correlate பண்றது நமக்கு தெரியல. இப்போதான் n/t நம்ம இந்த ஃபார்முலா படிச்சோம், intensity ஃபார்முலா படிச்சோம். intensity I is equal to NE/18. ஆனா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தெரிஞ்ச மாதிரி எழுத முடியும். பட் இந்த ஒரு இதுல ஏரியா பத்தி நம்ம பேசல. ஸோ இப்போ இன்டென்சிட்டி நம்ம இழுக்கவே கூடாது, எதுலையுமே ஸ்ட்ரைக் ஆகல, ஜஸ்ட் ப்ரொடியூஸ் தான் ஆகுது. அப்போ பவர் பத்தி பேசுறாங்க. ஸோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பவர் பத்தி பேசியிருக்காங்க, பவரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க P is equal to சொல்லிட்டு. அப்போ பவருக்கான ஃபார்முலா எழுதினோம்னா நம்மளால ஈஸியாக n/t கால்குலேட் பண்ண முடியும். ஸோ பவர் என்னங்கிறதுனா, ஸோ கைஸ் ஒரு மெக்கானிக்கல் லீவர் நடக்குது, நான் வந்து பவரில் எப்படி பஞ்ச் பண்ணுறேன், அப்போ பவர் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஒர்க் டன் பை டைம்னு கால்குலேட் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி, பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைட் பை டைம் எழுதுவோமா? பட் லைட் இஸ் இந்த இடத்துல லைட் இருக்கு, லைட்டுக்கு ஒர்க் டன் என்ன சொல்லுவோம்? எனர்ஜின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஒர்க் டன் இஸ் சேவ்ட் ஆஸ் எனர்ஜி. ஸோ எனர்ஜி டிவைட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு பவர். சிம்பிள், வெரி மொக்க. ஓகே, ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம். இந்த நேரத்தில் நமக்கு எனர்ஜிக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக போட்டுடலாம். பட் டைம் நமக்கு தெரியாது. இதில் ரொம்ப ஈஸியாக மிஸ்டேக் பண்ணுறாங்க தெரியுமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்? இட் இஸ் a power of a single photon guys. Power of a single photon is equal to energy divided by time. ஆனால் they are asking power emitted by the source. sourceலேருந்து வர எல்லா பவரை calculate பண்ண சொல்கிறாங்க in a particular timeல. ஸோ அப்போ it is equal to number of photons. P is equal to number of photons into E/T. ஸோ number of photons ப்ராடக்ட் பண்ண மறந்துடக்கூடாது, மிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூஸ் எல்லாமே போயிடும். அப்போ P is equal to NE/T கிடச்சிருச்சு. வேறஸ் n/t தான் நாம் கேல்குலேட் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ n/t நாம் கேல்குலேட் பண்ணால் இந்த E டினாமினேட்டருக்கு போட்டோம். அப்போ P/E is equal to n/t கைஸ். இதுதான் நமக்கு வந்திருக்கு. Pக்கு வேல்யூ தெரியுமா? தெரியும். Eக்கு வேல்யூ தெரியுமா? தெரியும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சரை போடுங்க. தட்ஸ் ஆல், த சம் இஸ் ஓவர். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ பவருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2 into 10 power -3 கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 into 10 power நான் இங்கே எழுதுறேன், 2 into 10 power -3 டிவைட் பை எனர்ஜிக்கான வேல்யூ 40 into 10 power -20 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா த ஃபைனல் ஆன்சர் கம்ஸ் அவுட் டு பி டக்கு அடிப்போமா? ஸோ 2/40 நமக்கு என்ன ஆகிடும்? 1/20 ஆகிடும். 1/20 in 10 power -20 மேலே வச்சா +20, 20 -3 17 ஆகிடுது. ஓகே, இந்த 0 மேலே போச்சுன்னா தட் வில் பிகம் 1/2 into 10 power -16 guys. Okay, 1/2 become 0.5. So 0.5 into 10 power -16 watt is the power of this entire light source in a unit time guys. So புரிஞ்சதா? 0.5 10 power -16 should be the correct answer for this question. So guys, this is all about the power intensity. தெளிவா புரிஞ்சுக்க நினைக்கிறேன். And the next problem is the energy flux of the sunlight reaching the surface of the earth is 1.388 into 10 power 3 watts per meter square. So how many photons per meter square is incident on the earth per second அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. given the lambda of the photons is equal to 550 nanometer. ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் நான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்னென்னு. ஸோ எனர்ஜி ஃப்ளக்ஸ் ஆஃப் சன்லைட் கொடுத்துருக்காங்க கைஸ். அப்படின்னு என்ன எனர்ஜி ஃப்ளக்ஸ் என்னப்பா? உடனே இந்த இதை கேட்டு பயப்படக்கூடாது, ரொம்ப சிம்பிளுங்க. எனர்ஜி ஃப்ளக்ஸும் இன்டென்சிட்டி ஒன்று தான். ஓகே, ஸோ எனர்ஜி ஃப்ளக்ஸ், எனர்ஜி ஓவர் ஏரியா இன் எ டைம், அதான் இன்டென்சிட்டி. ஃப்ளக்ஸ்னாவே எனர்ஜி பை ஏரியா. ஸோ எது ஃப்ளக்ஸ்னாவே எனிதிங் டிவைட் பை ஏரியா தான் ஃப்ளக்ஸ். ஸோ அப்போ எனர்ஜி ஃப்ளக்ஸ்னா எனர்ஜி ஓவர் பை ஏரியா பர் டைம், அதுதான் இன்டென்சிட்டி. ஸோ இன்டென்சிட்டி ஈக்குவல் டு நமக்கே தெரியும் இதுதான். ஸோ இன்டென்சிட்டி ஈக்குவல் தே கிவன் திஸ் 1.388 into 10 power 3 watts per meter square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். How many photons they are asking? Also they have given wavelength lambda is equal to 550 nanometer கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. what they are asking na how many photons per meter square incident on the earth per second கேட்குறாங்க guys. okay, அப்போ they are asking number of photons n per meter square கேட்குறாங்க, meter square per moment per second கேட்குறாங்க. ஸோ n per meter square per second கேட்குறாங்க. இது நான் ஃபார்முலா நினச்சேன்னா n divided by a into t. ஸோ இதை தான் நமக்கு கேல்குலேட் பண்ணணும், n/at தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை ஃபார்முலா ரூபத்தில் மாற்றி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ n divided by at கேல்குலேட் பண்ணும். கிவன் அவங்க இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, வேவ் லென்த் ஆஃப் த லைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன அல்வா தான், ஈஸியாக போய் சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கைஸ் இன்டென்சிட்டியும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n/at
by AT கரெக்டா? ஸோ இதையும் நமக்கு இன்டென்சிட்டி கனெக்ட் பண்ணுற ஒரே ஃபார்முலா என்ன? எக்ஸாக்ட்லி intensity of the light. So intensity of the light I is equal to, we know that N E divided by A into T கரெக்டா? இதில் நமக்கு என்ன தேவை? N divided by AT calculate பண்ணுமா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த E டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ this formula becomes I by E is equal to N by AT. N by AT தான் நாம calculate பண்ணணும். அப்போ I by E போடுவோம். I by E is equal to நமக்கு ஐயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈயோட வேல்யூ கொடுக்கல. E is equal to H mu. ஆனால் மியூவும் கொடுக்கல, ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் இருக்குது. பட் மியூ ஃப்ரீக்வன்சி வேவ்லேருந்து கனெக்ட் பண்ணுற ஒரே ஃபார்முலா எக்ஸாக்ட்லி மியூ இஸ் ஈக்குவல் டு C by lambda. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? சப்ஸ்டிட் பண்ணால் வாட் இஸ் த ஆன்சர் கைஸ்? சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். N by 8 is equal to intensity I is equal to என்ன கொடுத்துருக்காங்க? intensity I is equal to 1.388 into 10 power 3 divided by energy is equal to H mu. So H into frequency என்னன்னா C by lambda. அப்போ C டினாமினேட்டருக்கு வந்துடும், lambda நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ அப்போ இதில் கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஐக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் 1.38 10 power 3ன்னு. லாம்டாக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க 550 நானோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 550 நானோமீட்டர். அடுத்து ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? 6.626 10 power minus 34 பல்ல 20 by 3 10 power minus 34 யூஸ் பண்ணுவோம். C is the speed of the light 3 into 10 power 8 meter per second. ஸோ இது எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சம்மை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இந்த கேல்குலேஷன்லாம் நீங்களே போட்டுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ உங்களுக்கு நான் டெக்னிக் சொல்லிக் கொடுக்க தான் இந்த ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ திடீர்னு எனர்ஜி ஃப்ளக்ஸ்னு ஒரு புது வேல்யூ கொடுக்குறாங்க, ஏதோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் இன் டைம் கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டால் பயப்படாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை எவ்வளோ சாதுரியமாக கனெக்ட் பண்ணி எப்படி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கிறது தான் உங்களோட பிரெயின் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போட்டோம்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட், ஃபோட்டானோட எனர்ஜி எவ்வளோ, மொமெண்டம் எவ்வளோ, இன்டென்சிட்டி எவ்வளோ, பவர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிச்சு உதறியாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக டி ப்ராக்லி வேவ்லென்த் அண்ட் இன்னும் கொஞ்சம் முக்கியமான பொட்டன்ஷியல் அது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ தான் கோருக்குள்ளே போகிறோம். இவ்வளோ நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வெறும் பேசிக்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல we are going to have the plenty of core important things. அதுலேருந்து தான் ரிப்பீட்டாக வருஷம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ with this we straight away go guys.